எதிர்க்கட்சிகளை கூட்டிட்டு வந்தாலும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கெட் அவுட் தான் அப்படின்னு யாருங்கண்ணா? அண்ணா, இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் எலெக்ஷன் டேட்டாவை கரெக்டா பாக்குறாருன்னா, இந்த லோக்சபா எலெக்ஷன் 2024 என்பது அவருக்கு ஒரு அறிகுறி தான். அவங்க ஜெயிச்சிருக்கலாம், ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் மாடல்ல ஜெயிச்சிருக்கலாம். அது 50%, 53% இருந்த வாக்கு அன்னைக்கே அது 46, 47 வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு இணக்கம் இல்லாத ஒரு கூட்டணி, முதலமைச்சர் அப்படியே டெல்லிக்கு யாரோ தூதுவர் அனுப்புறாரு, அவங்களுக்குள்ள என்ன டீலோ எனக்கு தெரியல. ராகுல் காந்தி அவங்களுக்கும் ஸ்டாலின் அவங்களுக்கும் ஏதோ அசாமில் தேர்தல் நடக்குதுங்கிறாங்க, காங்கிரஸ் ஃபண்ட் இல்லைங்கிறாங்க, அதை பற்றி நான் போக விரும்பலீங்கன்னா, ஒரு ஆட்சி டிஎம்கே இருக்கு, யார் யாருக்கு ஃபண்டு கொடுக்குறாங்க அதெல்லாம் அதை பற்றி நான் பேச விரும்பலீங்கன்னா ஏதோ ஒரு டீலை போட்டுக்கிட்டாங்க. அதனால இது உடஞ்சு போன கண்ணாடியை ஒரு பசை வச்சு ஒட்டிக்கிட்டாங்க. அந்த பசை வச்சு ஒட்டின கண்ணாடி தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடியில் முகம் பார்த்தா எப்படிங்கன்னா இருக்கும். அதனால கனிமொழி அவர்கள் சிறப்பா இருக்கு. ஒரு காங்கிரஸ் மாநில தலைவர் எப்படின்னா, ஒரு கட்சியிலிருந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காங்கிரஸ் தமிழகத்தினுடைய மாநில தலைவர் சுத்திட்டு இருக்காரு. ஏங்க, உங்க கட்சிக்கு எதிராக ஒருத்தர் பண்ணாரு, உங்க கட்சிக்கு எதிராக திரு விஜய் அவர்களை போய் சந்திச்சு ஆக்ஷன் எடுத்தீங்களா? டெல்லிக்கு எழுதிட்டேன், இதுதான் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். ஒரு சஸ்பெண்ட் பண்றதுக்கு கூட டெல்லிக்கு போகணுமா? ஒரு சஸ்பெண்ட் பண்றதுக்கு கூட அது மல்லிகார்ஜுன கார்கே அவங்க பார்க்கணுமா? அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தான் நாங்க அடிமை கட்சின்னு சொல்றோம். எதுக்கு அடிமை கட்சினா, ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டனை கூட சஸ்பெண்ட் பண்ண முடியல, அதுக்கும் டெல்லிக்கு போகணும்னா என்ன கூட்டணி வச்சிருக்காங்க? எப்படி அந்த கூட்டணி விளங்கும்? எப்படி அந்த கூட்டணி ஜெயிக்கும்? எப்படி அந்த கூட்டணிக்கு மக்கள் ஓட்டு போட போறாங்க? ஆனால் நிச்சயமாக அவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும், கெட் அவுட்னு சொல்லட்டும், கெட்டுன்னு சொல்லட்டும், இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி கெட்டுன்னு தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.